தொகுதி என்ன அப்படிங்கிறது எங்க அண்ணியாருக்கு தெரியும், பொதுச் செயலாளருக்கு தெரியும். பொதுச் செயலாளர் அதிகாரப்பூர்வமா அறிவிப்பாங்க, அது வரைக்கும் நாங்க கட்டுப்படுவோம். அண்ணியார் அவர்கள் எங்களை பிள்ளைகளா தான் பாக்குறாங்க. எங்க கட்சியில இருக்க ஒவ்வொரு தொண்டர்களையும் தன்னோட சொந்த மகனா தான் பாக்குறாங்க அண்ணியார் அவர்கள். அண்ணியார் அவர்களுக்கு தான் மகன்களுக்கு என்ன செய்யணும், ஒரு பாஜக காரன் கூட இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தன்னோட கூட்டணி கட்சியின் தலைவர் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாப்ல. நான் தான் சொல்றேன், அந்த கட்சியோட முக்கிய பிரமுகர்களான அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் இது வரைக்கும் ஒரு வார்த்தை அதிமுகங்கிற வார்த்தை உபயோகப்படுத்துறதுல, கூட்டணி கட்சிக்கு அதிமுக தான் தலைமைன்னு சொன்னதுல அதிமுக முதல் விஷயம், அந்த கார் வாங்கின டீட்டெயிலோ இல்ல எப்ப வாங்கினாங்கன்னோ நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இன்னைக்கு நான் கார் வாங்கினதுக்கு அண்ணியார் அவர்கள் விளக்கம் சொல்லி, இப்ப கட்சிக்காரன் நம்ம விளக்கம் சொன்னா நாளைக்கு அண்ணி நகவட்டி வாங்கினது கூட இவனுக்கு விளக்கம் கேட்பானுங்க. அந்த அவசியமே கிடையாதுன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். இன்னைக்கு நீங்க தேசிய முற்போக்கு திராவிட கூட்டணி பத்தி பேசுறதுக்கு தார்மீக அருகதை இருக்கா உங்களுக்கு எல்லாம்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மாதிரி கை கொடுத்த ஒரு கட்சியே கிடையாது. கிட்டத்தட்ட கையறு நிலையில அனாதையா நின்னாங்க 2024 MP எலெக்ஷன்ல. அந்த அன்னைக்கு கை கொடுத்த ஒரே கட்சி. ஏன்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்து அரசினால் செய்யப்பட்ட சாதனைகளும் இன்னைக்கு கூட்டணி கட்சிகளோட பலமும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மாதிரியான ஒரு அடிப்படை கட்டமைப்பு ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு கிளை வாரியாக கட்டமைப்பு கொண்ட ஒரு கட்சி உள்ள இணைஞ்சிருக்கிறதுமே பாத்தீங்க அப்படின்னா பல அதிமுக வேட்பாளர் பாஜக வேட்பாளர்களுக்கு வயிற்றுல புளிய கறக்க ஆரம்பிச்சிருச்சு. 200+ தொகுதிகளை பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா கட்சிகளுமே பரபரப்பா இயங்கிட்டு இருக்காங்க. இந்த முக்கியமான கட்டத்துல தேமுதிகவோட மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்திருக்கு. இதை பத்தி கருத்து சொல்றதுக்காக இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க ஈரோடு கிழக்கு மாவட்ட சட்டமன்ற தொகுதியோட பொறுப்பாளர், ஈரோடு மாநகர் மாவட்ட ஐடி செயலாளர் கிருஷ்ணராஜ் அவர்கள். வணக்கம் கிருஷ்ணராஜ். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு பரபரப்பான சூழ்நிலையில தேமுதிகவோட மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்திருக்கு. இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது என்ன சொல்றது, மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, இது வரைக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்க ஒரு எலெக்ஷனா தான் இதை பார்க்கணும். ஏன் இதை அப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, முதல் முறையா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திமுக கூட கூட்டணியில இடம்பெற்றிருக்கு. 2016 நடக்க வேண்டிய விஷயம் இன்னைக்கு 2026 புரட்சி அண்ணியார் தலைமையில இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு. அது தொடர்பா நாம் அதிகாரப்பூர்வமா கூட்டணி அறிவிச்ச பிறகு முதல் முறையா நடக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் தான் இன்னைக்கு 23ஆம் தேதி இன்னைக்கு நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டம். இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துல மிகப்பெரிய ஒரு ஆலோசனைகள் அந்நியார் அவர்கள் எல்லா மாவட்ட செயலாளருக்கும் வழங்கியிருக்காங்க. அதாவது சீட்டு யாருக்கு கிடைச்சாலும் அந்த தொகுதியில நம்ம கூட்டணியில போட்டி போடுற வேட்பாளரை நம்ம ஜெயிக்க வைக்கணும், அதுக்காக நமக்கு கடுமையா உழைக்கணுங்கிற விஷயத்த அந்நியார் அவர்கள் இதை தெரிவிச்சிருக்காங்க. பொதுவாகவே தேமுதிக அப்படிங்கிறது கூட்டணிக்கு ரொம்ப நேர்மையா இருக்க கட்சி. நிறைய கூட்டணி கட்சிகள் தேமுதிக முதுகுல குத்தி இருக்கலாம், ஆனா ஒருபோதும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எந்த கூட்டணி கட்சிக்கும் உள்ளடி வேலையவோ இல்ல அவங்களுக்கு பின்னாடி ஒரு வேலையவோ செஞ்சதே கிடையாது. உசுரை கொடுத்து போராடக்கூடிய கூட்டமாக தான் இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இவ்வளவு நாளா இருந்திருக்கு. ஸோ இன்னைக்கு நடந்த இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்திலையும் அந்நியார் அவர்கள் அது மிக தெளிவா வலியுறுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சில முக்கிய அரசியல் ஆலோசனைகளையும் மாவட்ட செயலாளருக்கு அந்நியார் வழங்கியிருக்காங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. ஸோ இந்த 2026 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நடைபெற்ற தேமுதிகவோட மாவட்ட செயலாளர் கூட்டங்கிறது மிகப்பெரிய ஒரு முக்கிய வாய்ந்த ஒரு இதுவாக தான் பார்க்கப்படுது. இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் தேதி அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் சரி, அதுக்கு முன்னாடியுமே பரபரப்பா ஒரு விஷயத்த இவங்க விமர்சனங்கள் மாதிரியாவே தேமுதிக மேல வச்சாங்க. அது என்ன அப்படின்னா, திமுக கூட்டணி போனதுக்கு அப்புறம் இவங்க ஒரு மிகப்பெரிய விலை கொடுத்து ஒரு கார் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் அதிமுகவா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், பாமகவா இருக்கட்டும், ஏன் நேற்று தாவேக உட்பட எல்லாருமே விமர்சனங்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த கார் எப்ப வாங்கினது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட தேமுதிக நிர்வாகிகள் எல்லாருக்குமே தெரியும். சோ அதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? முதல் விஷயம், அந்த கார் வாங்கின டீட்டெயிலோ இல்ல எப்ப வாங்கினாங்கன்னோ நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.
ஏன்னா நம்ம இன்னைக்கு நான் கார் வாங்கினதுக்கு அந்நியார் அவர்கள் விளக்கம் சொல்றேன். இப்போ கட்சிக்காரங்க நம்ம விளக்கம் சொன்னோம்னா நாளைக்கு அண்ணி நகை வெட்டி வாங்கினது கூட இவனுக்கு விளக்கம் கேட்பானுங்க. அந்த அவசியமே கிடையாதுன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். இன்னைக்கு தமிழகத்துல கோடி கோடியா சம்பாரிச்சு அந்த பணத்துக்கு முறையா வரி கட்டி இன்கம் டாக்ஸ் ரைடு வந்த இன்கம் டாக்ஸ் ஆபீசர் வந்து நீங்க சுத்தமானவர்னு சொல்லிட்டு போன தலைவர் நம்ம தலைவர் கேப்டன் அவர்கள், அவரு குடும்பம் உண்மையா நேர்மையா வரி கட்டி சம்பாரிச்சிருக்காங்க. இன்னைக்கு அண்ணன் விஜயபிரபாரன் அவர்கள் தொழில் செய்யறாரு. அவர் ஒன்றும் மற்ற இது மாதிரி சும்மா சுத்திக்கிட்டு இருக்குல்ல, அவரு சொந்தமா அவரோட தொழில் பண்றாரு. கேப்டன் குடும்பம் ஒன்றும் காசு இல்லாம இருக்க குடும்பம் கிடையாது, வறுமையில வாடுற குடும்பம் கிடையாது. பரம்பரையா அவங்க கோடீஸ்வரங்க, பரம்பரையா அவங்க பணக்காரங்க. கேப்டன் ஒன்றும் சினிமாவுக்கு வந்து சம்பாரிச்ச பணம் காசு கூட விட அவருக்கு பரம்பரையா இருந்த சொத்துக்கள் ஏராளம் இன்னைக்கும் இருக்கு. ஒரு கார் வாங்கினதுக்கு எதுக்கு நான் வந்து விளக்கம் தரணும்னு என்னோட கேள்வி அதுதான். கார் வாங்கினதுக்கு நம்ம முதல்ல விளக்கமே கொடுக்க கூடாது. இந்த காரு 2024 வாங்கப்பட்ட கார், 2025 வாங்கப்பட்ட கார். இந்த கார் மட்டும் இல்லை, இன்னொரு லேண்ட் குரூசர் கூட வாங்கியிருக்கோம். எதுக்கு நாங்க வாங்கினா உங்களுக்கு ஏன் பதில் சொல்லணும்? யார் வீட்டு காசு? எங்க கேப்டன் உழைச்சு சம்பாரிச்ச காசுல நாங்க கார் வாங்குவோம், ஹெலிகாப்டர் கூட வாங்குவோம். உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறதா என்னோட கேள்வி இந்த எதிர்கட்சிக்கெல்லாம். இதே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வச்சிருக்க பென்ஸ் எப்படி வாங்கினாரு சொல்லட்டுமாண்ணா? அதை அந்த கார் வாங்குறதுக்காக அவரு எங்க பதிவு பண்ணாருங்கிற வரைக்கும் நான் சொல்லட்டுமா? இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் நல்ல கார் அவர் வரல, அவர் வந்து கவர்மெண்ட் கொடுக்குற இனோவா கார்ல வருவார். ஆனா என்னோட தலைவர் கேப்டன் அவர்கள் தான் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ கவர்மெண்ட் கொடுத்த காரை கூட உபயோகப்படுத்தாத ஒரு தலைவர். அந்த அளவுக்கு ஒரு சுத்தமான கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். சும்மா கார் வாங்கினதுக்குள்ள இவங்களுக்கு கணக்கு சொல்லணுங்கிறது அவசியம் இல்லை. ஸோ நம்ம அதை பத்தி பேச வேண்டிய தேவையும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அந்நியார் அவர்கள் அதுக்கு தெளிவான பதில் கொடுத்துட்டாங்க. ஒரு கார் வாங்குறதுக்கு கேப்டனோட கட்சிக்கு கேப்டனோட குடும்பத்தால முடியாதாங்கிற கேள்வி அன்னி கேட்டாங்க. இதுக்கு மேல அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அதே மாதிரி இந்த கார் விமர்சனத்தை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா, திமுக கூட்டணியில தேமுதிக இணைஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு திமுக கூட்டணிக்குள்ள பல குழப்பங்கள் வருது. குறிப்பா சீட்டு விவகாரத்துல வந்துட்டு பல சிக்கல்கள் இருக்கு. தேமுதிக வச்சுதான் அது மையமாவே நடந்துகிட்டு இருக்கு. தேமுதிகவுக்கு 6 சீட்டு தான் கொடுப்பாங்க, 8 சீட்டு தான் கொடுப்பாங்க, அதுவே அதிகம் அப்படிங்கிற விமர்சனங்கள் வந்துட்டு தொடர்ந்து சமூக ஊடகங்களை நம்ம பார்த்துட்டே இருக்க முடியும். அவங்களுக்கு நீங்க சொல்ற பதில் என்னவா? முதல் அந்த சமூக ஊடகங்கள்ல பேசுறவங்க யார்? முகமற்ற, அடையாளமற்ற, அட்ரஸ் இல்லாத பசங்க. நான் உண்மையாதான் சொல்றேன். இதுவே அதிமுக இருந்து எந்த ஒரு நிர்வாகியாலையும் பேச முடியாது. ஏன்னா திருப்பி நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் இந்த பாமக இருக்கவங்களும் இந்த முகமற்ற 3ஆம் தரப்பு இவங்க வந்து எப்படி பேசுவானுங்கன்னா 6 தொகுதி, 5 தொகுதி, 10 தொகுதி. தொகுதி என்ன அப்படிங்கிறது எங்க அண்ணியாருக்கு தெரியும், பொதுச் செயலாளருக்கு தெரியும். பொதுச் செயலாளர் அதிகாரப்பூர்வமா அறிவிப்பாங்க, அது வரைக்கும் நாங்க கட்டுப்படுவோம். அந்நியார் அவர்கள் எங்களை பிள்ளைகளாக தான் பார்க்குறாங்க. எங்க கட்சியில் இருக்க ஒவ்வொரு தொண்டர்களையும் தன்னோட சொந்த மகனாக தான் பார்க்குறாங்க அந்நியார் அவர்கள். அந்நியார் அவர்களுக்கு தான் மகனுங்களுக்கு என்ன செய்யணும், தன் மகளுக்கு என்ன செய்யணும், தன் மக்களுக்கு என்ன செய்யணுங்கிறது அந்நியார் அவர்களுக்கு தெரியும். எந்த இடத்துலையும் கேப்டன் 100 தடவை சொல்லியிருக்கார், நான் தலை குனிந்தாலும் உங்களை தலை குனிய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதே தாரக மந்திரத்தோடு தான் அந்நியார் அவர்கள் செயல்படுறாங்க. அந்நியார் அவர்கள் தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி அமைச்சிருக்காங்க. தொண்டர்கள் எதிர்பார்க்கிற சீட்டுகளையும் கூட்டணி கட்சியிடம் நேர்மையா வாங்குவாங்க. அதே சமயத்துல அந்நியார்கள் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கூட்டணியில ஏதாவது ஒரு விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா கூட நாங்க தொகுதிகளை விட்டு கொடுப்போம், அதுதான் கூட்டணி அறம், கூட்டணி தர்மம்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? இதே அதிமுக 2016 எலெக்ஷன்லயும் 2026 எலெக்ஷன்லயும் கூட்டணி எங்க நடத்துனாங்க? எம்ஜிஆர் மாளிகையில் நடத்தினாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைமை கழகத்தில் நடந்துச்சு. 2025 இந்த 26 எலெக்ஷன்ல கூட்டணி எங்க முடிவாகுது? கூட்டணி டெல்லியில முடிவாகுது. ஈவன் டிடிவி தினகரன் அவர்களையும் சரி, பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்களோட பாமகவும் சரி, அது எல்லாமே இங்க இருந்து டெல்லிக்கு அழைக்கப்பட்டு அங்க கூட்டணி முடிவாகி அந்த வெறும் லிஸ்ட்டை கொடுத்து அனுப்புறாங்க. அந்த லிஸ்ட்டை இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு அவ்வளவு பெருமையா இருக்கிறதுல என்ன இருக்கு? இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூட்டணி கட்சியின் தலைவரா வாய் நிறைய அவங்க கட்சிக்காரங்க சொல்றாங்களே தவிர, பிஜேபியில ஒருத்தங்க சொல்றாங்க பிரதமர் இத்தனை தடவை 2 தடவை வந்துட்டு போயிட்டார், ஒரு தடவை அதிமுகங்கிற வார்த்தையோ, இபிஎஸ் தலைமையிலான கூட்டணிங்கிறதையோ, இபிஎஸ் முதல்வர் வேட்பாளருங்கிற வார்த்தையோ அமித்ஷாவோ மோடியோ பேசியிருக்காங்களா?
இதை கண்டிக்கிறதுக்கு ஒரு அதிமுக தொண்டர்களுக்கு இது இருக்கா, திராணி இருக்கா? ஒரு நிர்வாகிக்கு திராணி இருக்கா? ஒரு பாஜக காரன் கூட இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தன்னோட கூட்டணி கட்சியின் தலைவர் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாப்ல. நான் தான் சொல்றேன், அந்த கட்சியோட முக்கிய பிரமுகர்களான அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் இது வரைக்கும் ஒரு வார்த்தை அதிமுகங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறதுல, கூட்டணி கட்சிக்கு அதிமுக தான் தலைமைன்னு சொன்னதுல, அதிமுக தலைமையில தான் ஆட்சின்னு சொன்னதுல, இது வரைக்கும் அவங்க சொல்றது என்டிஏ ஆட்சி. என்டிஏ ஆட்சினா என்ன? கூட்டணி ஆட்சியா? கூட்டணி ஆட்சியும் கிடையாது, அது பிஜேபி ஆட்சி. சோ பிஜேபி ஆட்சி இங்க அமைய வர்றதுக்கு நாம ஒண்ணு இங்க முட்டாள் கிடையாது. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்னைக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில இணைஞ்சிருக்கோம். அந்த கூட்டணி கட்சிக்கு, அந்த கூட்டணி கட்சியான தலைமையான திமுகக்கும் அத மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் எந்த ஒரு மனஸ்தாபமும் கொடுக்கக்கூடிய இடத்துல தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்னைக்குமே இருக்காது. அவங்களுக்கு உறுதுணையாக தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருக்கும். மேலும் பலம் பெற்றாச்சு தேமுதிக உள்ள வந்ததுக்கு அப்புறம். நீங்க இன்னைக்கு பூத் லெவல் BLA 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழ்நாடு அளவில் 4வது இடத்துல பூத் லெவல் போட்டு பூத் கமிட்டி போட்டிருக்க கட்சி யாரு அப்படின்னா அது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். முதல் இடத்துல திமுகவும், 2வது இடத்துல அதிமுகவும், 3வது இடத்துல காங்கிரசும், 4வது இடத்துல தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் இருக்கு. சாரி, 3வது இடத்துல பாரதிய ஜனதாவும், 4வது இடத்துல தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் இருக்கு. ஒரு பூத் லெவல் BL2 போடுறது எவ்வளவு பெரிய வேலை. அடிப்படை கட்டமைப்பு இல்லாம ஒரு கட்சியால BLA 2 போட முடியுமா? பாமக BLA 2 போட்டிருக்கா? டிவிகேக்கு BLA 2னா என்னன்னு தெரியுமா? அவங்க எல்லாம் வந்து சீட்டு, எத்தனை சீட்டு, என்ன ஏதுன்னு பேசுறதுக்கு இவங்க யார்? கடை விரித்தும் கொள்வார் இல்லைங்கிற மாதிரி டிவிகேல நான் ஆட்சியில் இம்மங்க அதிகாரத்தில் இம்மங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட ஒரு கட்சி சீண்டல. வந்த ஒரே ஒரு முஸ்லிம் கட்சியும் வெளியே போயிடுச்சு, உன்னோட நடவடிக்கை சரியில்லைன்னு. நீங்க தேசிய முற்போக்கு திராவிட கூட்டணி பத்தி பேசுறதுக்கு தார்மீக அருகதை இருக்கா உங்களுக்கெல்லாம்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மாதிரி கை கொடுத்த ஒரு கட்சியே கிடையாது. கிட்டத்தட்ட கையறு நிலையில அனாதையா நின்னாங்க 2024 MP எலெக்ஷன்ல. அந்த அன்னைக்கு கை கொடுத்த ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். கூட SDPஐ கை கோர்த்து நின்னாங்க. SDPஐ கிட்ட அவங்க கொடுத்த வாக்குமூலம் என்ன, உத்தரவாதம் என்ன? இன்று இல்ல, என்றைக்கும் வருகிற சட்டமன்ற தேர்தலையும் நாங்க பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டோம் அன்னைக்கு உறுதி கொடுத்தாரு EPS. இன்னைக்கு தன்னோட சுயநலத்துக்காக, தன்னோட கட்சி பதவியை காப்பாத்திக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு பாஜக கூட மண்டிட்டு கிடக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் பேசலாமா? தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இல்லைன்னா 40 தொகுதியில் டெபாசிட் எழுந்திருக்கான் அதிமுக கூட்டணியில 2024 கடுமையான போட்டி கொடுத்த ஒரே ஒரு கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அண்ணன் விஜய பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான் அன்னைக்கு திமுகவோட கூட்டணியில வேட்பாளரான மாணிக் தவறு அவர்களுக்கு கடுமையான போட்டியை கொடுத்தார். அதை தவிர்த்து அதிமுக அந்த மாதிரி போட்டி கொடுக்க கூட ஆள் இல்லை. எளிதா வென்றுட்டு வந்தாங்க திமுக. அதனால இந்த கூட்டணி விவகாரத்தை பத்தி தேமுதிக தொண்டர்களுக்கு எது நல்லதோ அதை செய்யறதுக்கு கழக பொதுச் செயலாளர் புரட்சியணியார் இருக்காங்க. அதனால நீங்க யாரு கவலைப்பட வேணாங்கிறத மட்டும் தான் நான் சொல்லிக்க விரும்புறேன். கலை யதார்த்தங்கள் சூழ்நிலை எப்படி இருக்கு? அப்ப இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துல கலந்து கொண்டவங்க வெளியே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு இந்த கூட்டணி மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது அப்படிங்கிறத அவங்க முகத்திலையும் பார்க்க முடியுது. இன்னைக்கு அந்நியாரோட பேச்சிலையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. அப்போ கீழ்மட்ட தொண்டர்களோட நிலை என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்க எல்லாருமே ஜெல்லாக ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது குறிப்பா இதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது இது வரைக்கும் அந்நியார் கூட்டணி அறிவிப்பு வெளியிட்ட பிறகு அந்நியாரோட முடிவு எப்பயுமே எங்களோட முடிவுன்னு சொல்லி எடுத்து தொண்டர்கள் வேலை செஞ்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு அடிமட்ட தொண்டனும் அவ்வளவு ஹாப்பியா இருக்கான். வெற்றி கூட்டணி அந்நியார் அமைச்சிருக்கார்கள். தேவையான நேரத்துல எந்த கட்சியோட கூட்டணி வைக்கணுமோ, எந்த கொள்கையோட கூட்டணி வைக்கணுமோ அந்த கொள்கையோட ஒரு கூட்டணியை ஏற்படுத்தியிருக்காங்கிறத அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் இன்னைக்கு புரிஞ்சு செயல்பட தொடங்கிட்டாங்க. ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் அந்தந்த மாவட்ட செயலாளர் கூட இணக்கமா இருக்கிறது இல்லாம பகுதி கழக நிர்வாகிகள், வார்டு கழக நிர்வாகிகள், வட்டக்கழக நிர்வாகிகள், கிளைக்கழக நிர்வாகிகள்னு ஒவ்வொரு நிர்வாகிகளும் இன்னைக்கு திமுக கட்சிகளுடனும், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், மதிமுக போன்ற எல்லா கட்சிகளுடனும் சுமூகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிட்டு அண்ணன் தம்பி மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பனா அந்த அவங்களோட மோட என்ன அப்படின்னா, நாளைக்கு யார் வேட்பாளராக அறிவிச்சாலும், திமுக வேட்பாளராக இருந்தாலும் சரி, தேசிய முற்போக்கு திராவிட கழக வேட்பாளராக இருந்தாலும் சரி,
காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம், சிபிஐ எந்த கட்சியின் வேட்பாளராக யார் எந்த தொகுதியில் அறிவிக்கப்பட்டாலும் அந்த இடத்துல அனைத்து கூட்டணி கட்சியும் ஒன்றாக இருந்து வேலை செய்து வெற்றியை நமது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான அனைத்து வேலைகளையும் தேசிய முற்போக்கு திராவிட கழக அடிமட்ட தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து அடிமட்ட தொண்டர்களுமே ஒரு தெளிவான முடிவில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா, கிட்டத்தட்ட இப்போ இந்த கூட்டணி இறுதி ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட சீட்டுகள் உறுதி ஆயிடுச்சு. இப்போ 2026 தேர்தல் வெற்றி வாய்ப்பு இந்த திமுக தேமுதிக கூட்டணிக்கு எப்படி இருக்கும் நீங்க எதிர்பார்ப்பீங்க? கண்டிப்பா நான் அதான் சொல்லணும். 2026 அப்படிங்கிறது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட 2வது இன்னிங்ஸ். அதாவது அந்நியார் அவர்களை நடத்தின உரிமை மீட்பு மாநாடு 2.0 மட்டும் இல்லாம இது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட 2.0. கிட்டத்தட்ட 200+ தொகுதிகள், முன்னாடியே 200 தொகுதிகளை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமா இந்த திமுக கூட்டணியில இன்னைக்கு தேமுதிக இணைஞ்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 215 தொகுதிக்கு மேல வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்கு. ஒவ்வொரு தொகுதியிலையும் சொல்றேன். கிட்டத்தட்ட நீங்க வந்து அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்படக்கூடியவர்கள் முன்னாடி காலத்துல எவ்வளவு சந்தோஷமா இருந்தவங்க இன்னைக்கு ரொம்ப பதட்டத்துல இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்து அரசினால் செய்யப்பட்ட சாதனைகளும் இன்னைக்கு கூட்டணி கட்சிகளோட பலமும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மாதிரியான ஒரு அடிப்படை கட்டமைப்பு ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு கிளை வாரியாக கட்டமைப்பு கொண்ட ஒரு கட்சி உள்ள இணைஞ்சிருக்கிறதுமே பார்த்தீங்க அப்படின்னா பல அதிமுக வேட்பாளர், பாஜக வேட்பாளர்களுக்கு வயிற்றுல புளிய கறக்க ஆரம்பிச்சிருச்சு. 200+ தொகுதிகளை 100% இந்த தேமுதிக திமுக கூட்டணி வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. கிட்டத்தட்ட நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இதுவரை அதிகபட்சமான தொகுதிகளை வென்றது வந்து திமுக தான். 194 தொகுதிகள் வென்றிருக்காங்க தனியாவே. இந்த தடவை அதுக்கு மேலையும் திமுக கூட்டணிங்கிறது வந்து 200+ கூட்டணியை ஜெயிக்கிறதுக்கான ஒரு பிரகாசமான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட பாமக இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்க 18 சீட்டும், இன்னைக்கு அமமுக கொடுத்திருக்க 12 சீட்டும், பாஜக கொடுத்திருக்க 12 சீட்லையும் அவங்கள தோற்கடிக்கிறதுக்கான வேலையை அதிமுக காரங்களே பண்ணுவாங்களாட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அதிமுகக்குள்ளேயும் அமமுகக்குள்ளேயும் பாஜகக்குள்ளேயும் பாமகக்குள்ளேயும் ஜெல்லே ஆகல. இன்னைக்கு வரைக்கும் முதல் வேட்பாளர் இவருன்னு சொல்லாம ஏத்துக்காத இவரும் பாஜக மேல தொண்டர்கள், அதிமுக தொண்டர்களும் கோபமா இருக்காங்க. இவரு டிடிவி தினகரன் உள்ள வந்ததையும் விரும்பாத எத்தனையோ பேர் இருக்காங்க. பாமக உள்ள வந்ததையும் விரும்பாத எத்தனையோ பேர் இருக்காங்க. அதாவது ஒரு ஜெல் ஆகாத ஒரு கூட்டணியா தான் இந்த அதிமுக கூட்டணி, என்டிஏ கூட்டணிங்கிறது இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே பாஜகவால் தமிழகத்தில் கால் ஊன்றவே முடியாது. அதற்கான சத்தமான ஒரு செய்தியை 2026 எலெக்ஷன்ல தேசிய முற்போக்கு திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அனைத்து கூட்டணி கட்சிகளும் அதனுடைய வெற்றியின் மூலம் பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு சவுக்கடியை கொடுப்பாங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி கிருஷ்ணா. மீண்டும் ஒரு கலந்துரையாடல் சந்திப்போம். நன்றி. நன்றி.